பொண்ணுங்களுக்கு காசு தாங்க 2000 ரூபா கொடுங்க 5000 ரூபா கொடுங்க நாங்கள் கேட்கல. அவர் தான் போடுறாரு. நாங்கள் 2000 ரூபா தான் போடுவாங்கன்னு நினச்சோம். எதுக்கு 5000 போடுறாரு? எலெக்ஷனில் எங்களுக்கு ஓட்டு போனோம். அதான் இப்போ ஃபோனில் பாருங்க, இன்ஸ்டாவில் பாருங்க. நீ விஜய் சொன்னார் பாரு இந்த அரசியலில் எல்லா கொடுத்தாலும் வாங்கி வைங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னாரு. எனக்கு மட்டும் இப்போ 18 வயசு இருந்தால் கன்ஃபார்மாக விஜய் தானே ஓட்டு போடுவேன். நாங்களும் விஜய் ரசிகன் தானே. எத்தனை பேர் வேணா நிற்க சொல்லு, விஜய் ரசிகன் வந்து நிற்க பின்னாடி நிற்க சொல்லு. எத்தனை பேர் வருவாங்க? சரி, அவங்க ரசிகன் எல்லாருமே ஒரு சொல்லு. 1-2 பேர் தான் வருவாங்க. அநியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. இத்தனை பால் இன்வால்வ் நினச்சா யாருக்கு சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணுறேன்? எங்கள் அப்பா டிஎம்கே தான். நான் சொல்கிறேன் இருங்க. நாங்கள் ஒன்றும் ஃப்ரீ பஸ் ஒன்றுன்னு கேட்கல. அன்றைக்கி தான் ஃப்ரீ பஸ்ஸில் போனேன் எங்கள் அக்கா கூட. கேட்குறான் ஒரு கண்டக்டரே கேட்குறான், ஃப்ரீ பஸ்ஸில் வரத்துக்கலான்னா மயிருக்கு அசிங்கமாக கேட்குறான். அப்போ நாங்களாம் ஃப்ரீ பஸ் சொன்னோம். காசு இல்லாமலே அவர் சொல்கிறான், காசு இருந்து தானே சொல்கிறோம்.